பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற நம்ம அன்பு குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரியா? நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பம் உடன் ஊழியர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்போமா? அப்படி வார்த்தைக்கு நம்ம போவோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்போடே சொன்னார். ஆவியானவருடைய சத்தம் திடீரென்று சுவிசேஷ ஊழியன் ஆகிய பிலிப்புக்கு கேட்குது. ஆவியானுடைய குரல் கேட்குது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த இரதத்தோடு சேர்ந்து கொள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, 26ஆம் வசனத்தில், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அங்கு தேவ தூதன் பிலிப்பை நோக்கி பேசுகிறதை பார்க்கிறோம். நான் வாசிக்க சொன்ன இந்த 29ஆம் வசனத்தில் ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்போடு பேசுகிறதை பார்க்கிறோம். நீ விசுவாசிங்க. சரியா? ஆவியானவங்களோடு பேசுவாராக. அவர் பேசுவார் பாருங்க. அவரை சார்ந்து இருக்கிறவங்களோடு கூட அவர் பேசுவார். அவரை நம்பி இருக்கிறவங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு காலையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான அன்பின் ஆலோசனை, நான் உன்னை நடத்துவேன். ஏன் நீ கலங்கி போயிருக்க? எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ ஏன் நீ பயப்படுற? நான் உன்னை நடத்த மாட்டேனா? என்னை நேசிக்கிற என் அபிஷேகத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேனே. எதுக்கு அபிஷேகத்தை நான் கொடுத்துருக்கிறேன்? அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே நீ நிரம்பி ஜெபம் பண்ணு. நான் உன்னை நடத்துவேன். உன்னுடைய புருஷன் உனக்கு விரோதமாய், பிள்ளைகள் விரோதமாய் குழம்பி போய் தடுமாறி கொண்டிருக்கீங்களா? தைரியமா இந்த காலையில் ஆவியானவருக்குள்ளே முழு பலத்தோடு நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க. அப்போ அவருடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. தெளிவு உண்டாகும். சில நேரத்தில் சத்தம் கேட்கும். சில நேரத்தில் உள் உணர்விலிருந்து ஆண்டவர் பேசக்கூடும். சொப்பனத்தில் பேசக்கூடும். கட்டாயம் உங்களோடு பேசுவார். சரியா? அதனால ஜெபத்தை கேட்கிறவரே, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி அன்றைக்கு பிலிப்பை வழி நடத்தின கர்த்தர் உங்களையும் வழி நடத்துவாராக. சரியா? அந்த வழி நடத்துதலுக்காக உங்களுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். இன்றைக்கு உங்களை கர்த்தர் வழி நடத்தும்படி. எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த அருமையான ஆண்டவரே, உங்களுடைய வழி நடத்துதல் இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குப்பா. உங்களுடைய வழி நடத்துதல் போகலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த காரியத்தை முன்னெடுக்கலாமா நாங்கள் முன்னெடுக்கக்கூடாதா, இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, நீ நடத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து என் ஆண்டவர் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரை கடந்த கால கசப்புகளெல்லாம் மாற்றி தெளிவான பாதையில் நடத்தி உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த போகிறீர். இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தாங்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நடத்துதல் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெற்ற நன்மைகளை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க மெசேஜ் அனுப்பலாம். அதே நேரத்தில் இப்போ நீங்க கேட்ட இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். மீண்டும் சந்திப்போமா? காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.